முரசுகளின் முழக்கமும் பேரிகைகளின் பிளிரலும் அந்த வானை உரசட்டும். வாத்தியங்கள் ஒன்றிணையட்டும். என் இளவலான இவன் தமையனை பற்றிய கவலையற்றவனாய் விளங்குகிறான். ஆனால் மறுபுறமோ வனவாசி ராமனின் இளவல் தன் தமையனுக்கு நிழலாக மாறி உறுதுணையாய் நிற்கிறான். இளவலான இவன் உறக்கம் கலைக்கவே பல தினங்களாகும் என தோன்றுகிறது. ஆனால் லக்ஷ்மணன் தமையன் பாதுகாப்பை முதன்மையாய் கருதி வனவாச காலத்தில் உறக்கத்தை துளைத்திருக்கிறான். தமையனே, பெற்றுக்கொள். இதற்கு அவசியமேதும் இல்லையே. தாம் எனக்கு உபகாரம் செய்வதா? ஏன் தமக்கு இந்த கஷ்டம்? லக்ஷ்மணா, சிறு சிறு உபச்சாரங்களை எப்போதும் செய்கின்ற அனுஜன் நீ. உனது தமையனான நானும் உன் மீது அக்கறை செலுத்தும் கடமை கொண்டவன் ஆவேன். அமருங்கள் தமையனே. தமக்கு சேவை புரிவதே என் வாழ்வின் உத்தேசம் தமையனே. அச்சேவை புரிவதை சௌபாகியமாய் கருதுபவன். இது இளவலின் தர்மம், அனுஜனின் கடமை. அனைவரும் ஒன்று திரளுங்கள், முழக்கம் எழுப்புங்கள். லங்கை தீவில் ஏதோ உற்சவம் துவங்கியது போல் தோன்றுகிறதே. இல்லை மகளே, லங்கேசன் தன் அனுஜன் கும்பகர்ணனை யுத்தகளம் அனுப்ப தீர்மானித்தான். முரசொலியும் பேரிகை முழக்கமும் கும்பகர்ணன் உறக்கத்தை கலைப்பதற்கானது. பொருள் விளங்கவில்லை மாதா. கடுந்தவம் புரிந்த கும்பகர்ணன் பிரம்மதேவரை மகிழ்வித்தான். வரமென்ன வேண்டுமென்று அவர் வினவிய போது ராவணன் சோதரன் கும்பகர்ணன் தவறுதலாய் நித்திரையை வேண்டினான். அந்த வரத்தின் காரணமாக கும்பகர்ணன் 6 திங்கள் ஆழ்ந்த உறக்கம் கொண்டிருப்பான். அதன் பிறகு தான் உறக்கம் கலைந்து உணவு உண்ணுவதற்காக ஒரே ஒரு தினம் உறக்கம் விட்டு எழுவான். சோதரனை யுத்தகளம் அனுப்புவதற்காக லங்கேசன் உறங்கும் கும்பகர்ணனின் நித்திரையை கலைக்க முற்படுகிறான். லக்ஷ்மணா, இதன் சாரை விழிகளில் பிழிய வேண்டும். அதற்கு அவசியம் ஏதுமில்லை அண்ணியாரே. இந்த சாரை விழிகளில் பிழிந்து சற்று நேரம் விழிகளை மூடி வைத்திருக்கவும். எதை பற்றிய சிந்தனை? ஒரு புறம் லங்கேசன் இளவல், அவன் உறக்கம் கலைக்க லங்கேசன் முயற்சிகள் மேற்கொள்கிறான். மறுபுறம் ரகுநந்தரின் இளவல், என் மைத்துனர் லக்ஷ்மணன் எனக்கு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்று எத்தருணமும் விழித்திருப்பேன் என பிரதிஜை மேற்கொண்டவன். இங்கு லங்கை ஆளும் ராவணன் தன்னுடைய நலன் நிறைவேற வேண்டும் என்று கும்பகர்ணனின் உறக்கம் கலைப்பதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொள்கின்றான். ரகுநந்தர் அச்செயல் புரிய மாட்டார்.